நீங்க அடிக்கடி பஸ்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது உங்களுக்கு தேவை. நீங்க வீட்ல இருந்தே உங்க பஸ் என்ன டைமிங் உங்க பஸ் ஸ்டாப் வரும் அப்படின்னு நீங்க வீட்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் ஸ்டெப் மூலியமா தான் நம்ம வந்து இத வந்து பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேங்கிறது வந்து புரியும். இப்ப நம்ம எங்கேயாச்சும் டிராவல் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நமக்கு பஸ் டைமிங் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலுமே கரெக்ட்டான டைமுக்கு பஸ் வருமா என்னன்னு தெரியாது. ஸோ எந்த டைமிங் போனா கரெக்ட்டா நம்ம வந்து பஸ்ல வந்து ஏற முடியும். ஸோ அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்தே நமக்கு ஒரு அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம பஸ்ஸு எந்த டைமிங்க்கு நம்ம ஸ்டாப்புக்கு வரும், எங்கெங்கலாம் என்னென்ன ஸ்டாப்புக்கு கரெக்ட்டா பஸ் அந்த டைமிங்க்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அது மூலியமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு அப்ளிகேஷன் லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, Play Storeலயே அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து அப்ரூவ் பண்ண அப்ளிகேஷன் தான். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட லேங்குவேஜ் வந்து இப்ப வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களோட லேங்குவேஜ் இத வந்து செட் பண்ணிக்கங்க. நான் ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ்லங்கிறதுனால நான் இங்கிலீஷ வந்து கிளிக் பண்ணிட்டு, கீழ பார்த்தீங்கன்னா தொடரவும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 200 பஸ் ஸ்டாண்டு, 25,000 டவுன் பஸ் டைமிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதில வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் குடுங்க. ஸோ நெக்ஸ்ட் குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் ஆன் 234 அசெம்பிளி கான்ஸ்டிடியூட்டிவ் 39 பார்லிமென்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நெக்ஸ்ட் குடுத்துருங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, டன்னுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன குடுத்துருப்பாங்க. அந்த டன்னுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலோ கேட்கும். ஸோ அலோ குடுத்துக்காங்க. அலோ குடுத்ததுக்கப்புறம் என்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்க பார்த்தீங்களா, டவுன் பஸ் ஆப்பா கீழ பார்த்தீங்களா, செலக்ட் பஸ் ஸ்டாண்டிங் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எங்க வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட் அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நான் சேலங்கிறதுனால நான் பார்த்தீங்கன்னா, சேலம் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ சேலம் நம்ம டைப்பு பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சேலம்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் டூ அப்படின்னு சொல்லி 2 வந்து குடுத்துருப்பாங்க. நீங்க எந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். ஸோ அதாவது உங்க பஸ் ஸ்டாப்பு ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கங்க. நான் தெளிவா சொல்றேன். ஸோ இப்ப ஃப்ரம் பஸ் வந்து எங்கேருந்து கிளம்பும்? ஸோ பார்த்தீங்கன்னா, நியூ பஸ் ஸ்டாண்டு, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் கிளம்பும். ஸோ நான் பார்த்தீங்களா, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் அதாவது சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ மெயினா பஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுமோ, அத தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் ஃப்ரம்ல. ஸோ 2ல நம்ம வந்து எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த லொகேஷன் உங்களுக்கு கரெக்ட்டா வராது. ஸோ இப்ப நான் பார்த்தீங்களா, ஓல்டு பஸ் ஸ்டாண்டுன்னு செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து 2 எங்க போகணும்? அந்த பஸ் வந்து எது வரைக்கும் போகும்? ஸோ அந்த பஸ்ஸ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. 2ங்கிறது வந்து சேலத்துல இருந்து என்னென்ன பஸ்லாம் அந்த வழியா போகுதோ அதெல்லாம் நம்ம வந்துரும். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா வந்துச்சு. அடிவாரம், ஆத்தூர் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நான் இப்ப பார்த்தீங்கன்னா, முத்துநாயக்கன்பட்டி ரோட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ அந்த லைனா தான் போகும். ஸோ இங்க ம். இங்க பாருங்க முத்துநாயக்கன்பட்டி இருக்கா? ஸோ அந்த முத்துநாயக்கன்பட்டிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து முத்துநாயக்கன்பட்டிக்கு பஸ்ஸு போகும். ஸோ எத்தன பஸ்ஸு போகும்னு பாருங்க. ஸோ அதுல வந்து ரோட்ல பஸ்ஸு கம்மியா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சர்ச்சிங் இத வந்து குடுத்துட்டேன். இங்க பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸோட ஃபோட்டோஸ் பஸ்ஸோட ஃபோட்டோஸு, பஸ்ஸோட நம்பரு, பஸ்ஸோட டைமிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுல வந்துருச்சு. ஸோ நீங்களே இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இங்க பாருங்க என்ன டைமிங் வரும்னு பார்த்தீங்கன்னா, டவுன் பஸ் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து எஸ்ஏடிஏ. ஸோ எஸ்ஏடிஏ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த வழியா தான் போகும். என் பஸ் ஸ்டாப்புக்கு என்ன டைமிங் வரும்னு பாருங்க. காலையில 5 ஏஎம்க்கு வரும். நைட்டு பார்த்தீங்கன்னா, 9:35 வரைக்கும் பஸ் இருக்கு. ஸோ இப்ப அதோட பஸ்ஸோட ரூட்ட நம்ம இப்ப பார்க்கணும். ஸோ அது எப்படி பார்க்கறது? கீழ பார்த்தீங்கன்னா, ரூட் வியூ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆட் வரும். ஸோ அத மட்டும் க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ ஆட் பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பஸ்ஸோட ரூட் மேப்பே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இத வந்து கேன்சல் பண்ணி விட்டுறலாம். இது தேவையில்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்ன்னு சொல்லி குடுத்தீங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது டீட்டெயிலா எல்லாமே மேப்லயே வந்துரும். இப்ப நீங்க டைமும் பார்த்தீங்க. ஸோ அந்த பஸ்ஸு எந்த ரூட் வழியா வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா, இது வந்து மேப்லயே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்ப நாம எங்க இருக்கோம்? ஸோ Head southeast. எங்கேருந்து போகணும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுவே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ நம்ப இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன வச்சு நமக்கு தேவையான பஸ்ஸு எந்த ரூட்ல இருக்கு, எப்ப நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாரி யூஸ்ஃபுல்லான என்டர்டெயின்மென்ட் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கும். பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.